Put your feet on the floor. தலை சிறந்த தமிழ் சினிமாவில் உங்களுக்கும் ஓர் இடம் வேணும் அப்படின்னு ஆழ் மனசில் ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. இந்த வாரம் வெற்றி அடைஞ்ச குழுவை இப்போ சந்திக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கம்பைன் நடந்த கதை. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனவு பட்டறை நிகழ்ச்சியில் இந்த வாரத்தோட சிறந்த படமாக என்னுடைய நடந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த என்னுடைய குறும்படத்துக்கு வாக்களித்த அத்தனை கேப்டன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மக்களுக்கு உங்களுடைய நடந்த கதை பிடிச்சிருக்கு. இனி உங்கள் கதை வேறு பக்கம் திரும்பும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. நல்ல விஷயம், அழகான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் கம்பைன் எதனால் பேர் வச்சிங்க? நண்பர்கள் இணைந்து செயல்பட்டதுனால அப்படியே வச்சாச்சு. ஆமாம், ஒரு நட்பு, அவருடைய நட்பு சொன்ன போன தடவை நான் சொன்ன மாதிரி ஒரு இணையத்தில் கிடைத்த நட்பு. அது நண்பர்கள்லாம் இணைந்து செய்கிறோம். எல்லாமே நண்பர்கள், நட்புக்காக நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் யார் யார் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். நடந்த கதை இயக்குனர் பொன் சுதா. வணக்கம். அப்புறமா நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் ராசமதி, நடிகர் நம்ம கதாநாயகன் கருணாகர். சொல்லுங்கள், உங்களுடைய குறும்படத்துடைய ஒன்லைன் என்ன? ஒன்லைன் என்னன்னா, சுதந்திரத்துக்கு முன்னால் இங்கே தமிழகத்தில் ஜாதிய வேறுபாடுகளினால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னுடைய காலில் வந்து செருப்பு நீருக்கான தடை இருந்தது. இது ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சிறுவன் வந்து நான் ஏன் இந்த செருப்பை நான் போடக்கூடாது அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் செஞ்சு எல்லா இடங்களுமே அவனுடைய தடை வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறியாகவே மாறுது. ஏன் நான் பாடக்கூடாது, நானும் உன்னை போல மனிதன் தானான்னு தோணி அது அந்த சவாலை அவன் எப்படி முறியடித்தான், அந்த செருப்பு அவன் கட்டாயம் போட்டான், எப்படி போட்டான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும். கொஞ்சம் நீளமான ஒன்லைன் தான் கதை. செருப்பு போட்ட கதைன்னு சொன்னால் அது கவிதை ஆயிடும், வாக்கியமாக. அதுதான். ஏன்னா இது வரலாற்று ரீதியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் விளக்க வேண்டிய கட்டாயம். அருமையாக இருந்துச்சு. உங்கள் குறும்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தமிழ், ரொம்ப அழகான தமிழ். குறிப்பாக ஒரு வரி நான் எழுதி வச்சுருந்தேன், வளைந்த முதுகளில் மேலே ஜாதி அடுக்கல் இருக்கிறது அப்படிங்கிற, ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கு நீங்கள் போன தடவை நான் கேட்ட மாதிரி குரல் கொடுத்த நான் அறிவுமதி, கவிஞர் அறிவுமதி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவருடைய குரல் உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அருமையாக இருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறும்படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இல்லை, இப்போ எனக்கு ஒட்டுமொத்தமாக அதோடைய கதை தான் மெயினாக. அந்த கதை பிடித்ததுனால தான் வந்து இது படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை வெளிப்படுத்துகிற விஷயம் நமக்கு வந்து வரலாறுகளை வந்து ஒரு தமிழினம் வந்து அடிக்கடி மறந்துடும். நம்ம யாருன்னு நம்ம நினைவுபடுத்துகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய அப்பா யார், நம்மளுடைய வரலாறுகள் என்ன, நம்மளுடைய சாதனைகள் என்ன, நம்மளுடைய துயரங்கள் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். இதை இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துது ரெண்டு தரப்புக்கும். அதாவது இன்றைக்கு வந்து இளைஞராக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நம்ம காலுக்கு சும்மா செருப்பு வந்துடல, இந்த செருப்புக்கு கூட பெரும் போராட்டமும் பெரிய புரட்சியும் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஒடுக்கிற மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட அவங்கள ஆதிக்க சாதின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கூட சரி நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்களா, நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நல்ல விஷயம். சிலருக்கு பழமை பேசுறது பிடிக்காது, பழமையில் பல கசப்புகள் இருக்குது, அதை மறந்துட்டு புதுசாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு வந்து இதை சொல்கிறதால ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சொன்னேன், பழமையில் எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது போராட்டத்தை நினைப்பு வச்சுக்கணுங்கிறீங்க. எப்படிங்க? போராட்டத்தை நினைப்பு கட்டாயம். நம்மளுடைய முன்னோருடைய போராட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அது மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது நம்ம அதுக்கு போராடணும் அப்படிங்கிற சக்தி அங்கேருந்து நம்ம பெற முடியும். ராசமதி, உங்களுக்கு இந்த குறும்படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா இந்த படம் குறும்படம் கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கான்செப்ட் எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது, ஏஜுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். அண்ணா செய்தியோட செய்தியாக சின்ன பையன் சொல்லிட்டாரு.
ரொம்ப உண்மையும் கூட. அப்படியா? ரொம்ப சின்ன விஷயம். சரி, ஓகே, புரிஞ்சிச்சு. அடுத்து சொன்னோன்னா இன்னொன்று அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்டேன். சரி, அந்த காலத்தில் இந்த செருப்பு போடாமல் இருந்தது, இப்போ இருக்கிற காலத்தில் சில ஊர்களில் இருக்கான்னு கேட்குறப்ப இன்னும் இருந்துகிட்ருக்கு ஒரு சில ஊர்களில். அப்போன்றப்ப இன்னும் இருந்துகிட்டு காலகட்டத்தில் இருக்கிறப்ப நம்ம இதை பதிவு பண்ணால் ஒரு நல்ல பதிவாக இருக்குன்ட்டு இந்த படத்தை. இந்த வளர்கிற காட்சிகளை நிறைய தமிழ் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு படி ஏறும் போதே வளர்ந்து போயிடுறாரு, இழைய ஆரம்பிப்பார், வளர்ந்து அங்கே ஏறி முடிச்ச உடனே பணக்காரர் ஆயிடுவார், சைக்கிள் ஓட்டும் போது வளருவாங்க. நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு வளர்ச்சி காமிச்சிருந்தீங்க. அது யாரோடைய யோசனை? இயக்குனர் யோசனை. பையனுடைய பையன் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பையன் அப்பா பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் பையன் இருப்பான், சின்ன பையன். அடுத்த ஷாட் என்னென்னா, அப்பா பேசிகிட்டு இருப்பார், கை மூமெண்ட் போகிறப்ப இப்போ அந்த பையன் இன்னும் ஒரு 5 வயசு அதிகமாக வளர்ந்துருப்பான். அது அந்த ஷாட்டுக்கு ரொம்ப எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டாங்க. அதேமாரி அடுத்த ஷாட்டு இவருக்கு அந்த ஒரு 10 வயது பையன் பெரியவனாக காட்டுறப்ப ஒரு ஜம்ப் பண்ணுற மாரி ஒரு மரத்தை அந்த செப்பல், அதுவும் ஒரு நல்ல ஷாட்டாக சொல்லி நல்லா வந்தது. சரி, கனவு காட்சிகள் நிறைய பார்த்துருப்போம். உங்களுடைய கனவு காட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி வந்துச்சு இந்த யோசனை? எந்த கனவு காட்சி? அந்த செருப்பு பிடிக்கிற காட்சி, மரத்தில் கட்டின செருப்பு. ஆமாம், அதை பிடிக்கிற காட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது கனவு காட்சி தானே? கனவு காட்சி தான். ஏன் சந்தேகமாக கேட்குறாரு? இல்லை, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு முதல்ல பையனுடைய கனவு காட்சி ஒன்று வந்து இல்லையா, அந்த செருப்பை பிடிக்கிற காட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை எப்படி யோசிச்சிங்க? இயக்குனர் தான் யோசிச்சாரு. உங்களுடைய நேர்மையான கட்டாயம் இல்லை, அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது. நம்ம யோசிக்க முடியும், மரத்து மேலே இருந்து ஒரு செருப்பு தூங்குது, இது ஒரு பையன் ஏட்டி குச்சி அதை எடுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதோட நம்ம இது முடிஞ்சது. அதை எடுக்கிறது அவருடைய ஒத்துழைப்பு. நீங்கள் இதை பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணி அவருடைய முழு ஒத்துழைப்பு தான் அது சாத்தியமாக அருமையாக இருந்துச்சு. அதாவது அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம், அதுலேருந்து ரொம்ப வெளியே வராமல் ரொம்ப மாடர்னைஸ் ஆகாமல். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கனவு அப்படிங்கிறது நீங்கள் ஆள் மனதில் என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் கனவாக வரும் அப்படிங்கிறது தான். அந்த பையனுடைய வழியில் கனவுல கூட அதுதான் வருது, அங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வழியான விஷயம். எனவே அருமையாக இருக்குது, நல்ல அழகான காட்சி சொன்னார். இன்னும் நிறைய அவங்கள்ட்ட பேச போகிறோம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கட்டாயம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்களுடைய திரைப்படம் மாதிரி, இவங்களுடைய குறும்படம் மாதிரியே ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். கனவு பற்றை. வணக்கம். ஒரு காலத்தில் திரைப்படம் நெருங்க முடியாத இரும்பு கோட்டையாக இருந்தது. இப்பொழுது யார் வேண்டுமானாலும் தாங்கள் சொல்ல நினைப்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்லலாம். உங்கள் கை தொலைபேசிகளிலேயே கேமரா வந்து விட்டது. ஆக நீங்கள் நினைத்த விஷயத்தை, உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கின்ற ஒரு வாய்ப்பை விஞ்ஞானம் தந்திருக்கிறது. இந்த சூழலில் கேப்டன் டிவி இளம் பட தயாரிப்பாளர்களுக்காக, குறும்பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு அருமையான போட்டி நடத்துகிறது. இந்த போட்டியில் தங்கள் கற்பனை குதிரைகளை கட்டெடுக்காமல் தாங்கள் விரும்புகின்ற விஷயத்தை தெளிவாக, திறமையாக பதிவு செய்து அனுப்பிவிட்டால் உங்களுக்கு திரைப்படம், ஒரு முழு நீள திரைப்படம் தயாரிப்பதற்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. இளம் குறும்பட தயாரிப்பாளர்களை நினைத்ததை அப்படியே எடுத்து விடலாம் என்று குதித்து விடாதீர்கள். சில புத்தகங்களை படியுங்கள், சில பேரோடு கலந்தாலோசியுங்கள், எப்படி எடுக்கலாம் என்று கனவு காணுங்கள். பிறகு தீர்மானித்து குறும்படத்துக்கான களத்தில் குதியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு இளம் திறமைகள் தேவைப்படுகின்றன, நாட்டிற்கு இளம் திறமைகள் தேவைப்படுகின்றன. உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கனவுகள் கண்டு கவிதை வடித்து, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து, காலத்தால் அழியாத காவியங்களுக்கான களம் தேடி கதைகள் சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலை உலக பிரம்மாக்களை, உங்கள் கனவுலக காவியங்களுக்கான களம் கனவு பற்றை. கடந்த சில மாதங்களில் எங்கே திரும்பினாலும் கனவு பற்றை என்னதான் கனவு பற்றை, எங்களுக்கு என்ன கனவு பற்றை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் ஆவலாக கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு எங்களுடைய பெரிய நன்றி. கனவு பற்றை வந்து சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு, சினிமா என் காதலி, சினிமா என் குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடந்த கதை டீம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இயக்குனரை பற்றி பேசியாச்சு, நம்ம சினிமாட்டோகிராஃபர்கிட்ட பேசியாச்சு, நம்ம ஹீரோட்ட பேசுவோம். எப்படிப்பட்ட இயக்குனர்? இவரை பற்றி நிறைய பாராட்டுகள் தான் இது வரைக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம். சொல்லுங்கள், செட்டில் எப்படி உங்களை வேலை வாங்கினார்? செட்டில் வந்து ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்து வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினார். ஒரு செட்டில் மட்டும் இல்லை, முதல்ல இந்த கதையை கூப்பிட்டு சொல்லும்போதே அந்த மாதிரி தான் வீட்லேயும் வந்து ரொம்ப பொறுமையாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி ஸ்பாட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு ஷார்ட் நல்லா பண்ணி முடிக்கும் போது வேறு அந்த கண்ணத்தை தட்டி ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அதனால எனக்கு அடுத்த சீன்லாம் நடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த ரொம்ப அந்த டென்ஷன் இல்லாமல் அவர் பார்த்துட்டே இருப்பார் ஃபேஸை.
அவங்களுக்கு டென்ஷன் ஆகிறோன்னு நான் பார்த்துட்டே இருந்து அதுக்கேற்ற ஒரு நல்ல சரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட வாங்கியிருக்காரு. இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா நடிச்சிருந்தீங்க. குறிப்பாக அந்த செருப்பெல்லாம் தூக்கி தூரம் வீசுகிற சீன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கோவம் நல்லாவே தெரிஞ்சுது. எல்லாமே டைரக்டர் தான். அவர் அதாவது ஆரம்பத்துலேருந்தே சொன்ன விஷயங்களை கரெக்டாக உள்ள வாங்கி அதை வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக தான் பேசுகிறாரு. நல்லது. சரி, இயக்குனர்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் பேசணும். அதாவது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வாஸ் பியூட்டிஃபுல். அதை யார் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதுக்கு நேரம் செலவு பண்ணீங்க? இல்லை, அதுதான் இந்த இதில் ஆரம்பத்திலே முடிவு பண்ண விஷயம். சரியான ஆட்களை முதல்ல தேர்வு செய்யணும். அந்த ஒரு குறும்படம்னா ஏதோ ஒன்று எடுத்தோம், நம்மளுடைய கருத்து மட்டும் போதும், எப்படியாச்சும் சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் நடக்கும் பொதுவாக குறும்படங்களில். அது பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு படம் தான். குறும்படம்ங்கிறது ஒரு திரைப்படத்துக்கு நிகரான விஷயம் நான் நம்பினேன். அதை தாண்டி நிற்கணும் அப்படிங்கிறதுனால சரியான ஆட்களை தேர்வு செய்யணும். அவங்களுடைய சுதந்திரத்தை முழுக்க கொடுக்கணும். அதில் எனக்கு மாற்றம் இருந்தால் மட்டும் அவங்க தலையிடணும்னு நினச்சேன். அப்படி தான் மரியா மனோகர் அவர் கிடைச்சார். அவர் ஃபஸ்ட்டு அவர் தேர்ந்தெடுக்க காரணம் முன்னாலே சொன்ன மாதிரி அவர் 2 தொடர்கள் பண்ணியிருந்தார் ஒரு தொலைக்காட்சியில். ஈழம்னு ஒரு தொடர், தாயை என்ன பிழை செய்தோன்னு ஒரு பாடல், ஈழத்தை பற்றிய பாடல். அது எப்போ கேட்டாலுமே மனசு வலிக்கும், அப்படியே ஒரு பாடல். நேதாஜியை பற்றி ஒரு தொடர், அதுக்கு அனுப்பிச்சிருந்தார். சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்காமல், அது போடுங்க. 2மே கேட்டவுடனே இவர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இது வந்தது. அவர் கொடுத்தா அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார். இது வந்து எனக்கு கிடைத்த பெரிய விஷயமானது நினைக்கிறேன். முழு அளவுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அது அந்த படத்தோட முடிவில் அவர் பண்ணி கொடுக்கும்போது நான் உணர்ந்தேன். பெரிய மாற்றங்கள் நான் எதுவுமே அவருக்கு சொல்லலை. அவரே அவருடைய ரொம்ப சிறப்பான பகுதி எனக்கு வழங்கினார். நீங்கள் ஒரு நல்ல கதை சொல்லினா அவர் அதுக்கு மேலே என்னென்ன சேர்க்க முடியுமோ சேர்த்துருக்காரு. அதாவது அந்த எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட்ஸ்லாம் அந்த மேலத்தெருவை காமிக்கும் போது அதோடைய இசையிலேயே வந்து அங்கே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஓரளவு தெரியப்படுத்துச்சு. அதே சமயத்தில் இங்கே வரும்போது காக்கா சத்தங்கள் போட்டது ரொம்ப அருமையாக, அது ஒரு தனியாக, அதுவும் சைலன்ஸ். இல்லை, அது அவர்கிட்ட நான் இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறத தாண்டியும் இந்த கதையோட கரு இருக்கு இல்லைங்களா, இப்போ அதுக்கு ஒரு உணர்வு தேவை, ஒரு முற்போக்கான ஒரு உணர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. அது அவர்கிட்ட இருந்தது இன்னும் பெரிய பலமாக எனக்கு அமைஞ்சது. அப்படி அதுவும் இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அவர் கிடைச்சார். உங்களுக்கு உங்கள் குறும்படத்தில் ரொம்ப பிடிச்ச காட்சினா எதை சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது. எல்லா காட்சியிலும் எனக்கு பிடிச்ச காட்சி தான். ஏன்னா இது முழுக்க இதில் வர எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு. பிடிக்காத ஒரு காட்சியை கட்டாயம் என்னுடைய படத்தில் நான் வைக்க மாட்டேன். 100% நம்பிக்கிறேன். பிடிக்காத காட்சிகள் இருக்கக்கூடாது. அதை சரியாக பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். அதனால் வந்து எனக்கு எல்லா காட்சிகளும் இருக்கிற ஒவ்வொரு அசைவுகளுமே எனக்கு பிடிச்ச விஷயம். அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காட்சி எதுன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். கட்டாயம் அதுக்கு அப்படி தான் சொல்லுவேன். பிரச்சனை இல்லை, அவங்க சொல்லட்டும். அவர்கிட்ட கொடுங்க. ராசமதி இயக்குனர் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ இவர் இப்படி சொன்னது பிறகு நான் சொல்றது ரொம்ப பிரச்சனை தான். சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி ஏதாவது இருக்கும் இல்லையா? இதாக்கா அவர் சொன்ன மாதிரி எல்லா காட்சியும் பிடிச்சது தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்ல அவர் செப்பல் அந்த பூட்டு கிடைக்கும் அவர் கையில் கிடைச்சோன்னா அந்த ஒரு துளி அவர் இதுலேருந்து விழும். அந்த கண்ணீர் காட்சி ரொம்ப அது. அடுத்தது அவர் பூட் போட்ட பிறகு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்னு ஒரு சில ஷாட்டுகள் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். அந்த கண்ணுலேருந்து தண்ணி விழுவுற சொட்டு விழுவும் இல்லையா அந்த பூட்ஸில், அதுக்கு முன்னாடி அந்த ஷாட்டில் பூட்ஸ் வச்சுருப்பாரு, அங்கே ஒரு பூ விழுவும். அது நீங்கள் பிளான் பண்ணதா இல்லை பிளான் பண்ணீங்க? அருமையாக இருந்துச்சு அந்த சமாச்சாரம். அதை நிறைய அதிகமாக பண்ணாமல் கரெக்டாக அந்த பர்பிள் ஃப்ளவர். ஏன்னா அவரோட லைஃப் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அவர் லைஃப்பில் என்னென்னா அந்த கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரத்தில் அன்னைக்கு அவர் நினைச்சது போட்டாமல் ஒன்று போட்டது ஒரு மனசில் அவருக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்காக அது பண்ணோம். அருமையாக இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப பிடிச்ச இன்னொரு காட்சி இருக்குது. எண்டில் ஒவ்வொரு வீடுலையும் செப்பல் அந்த அவங்களோட செருப்பு காட்டணும் இவருக்கு கொடுக்குற மாரி. அது என்னென்னா அவருக்கு எப்படி எடுக்கலான்னு ரொம்ப யோசிக்கிறப்ப ஏற்கனவே சொன்னார், ஒரு கால் எடுத்தோன்னா செப்பல் வர மாதிரி ஸ்டாப் லாகில். அது எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்த்தா ரசித்த காட்சி. எனக்கு அந்த காட்சி அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக வந்துட்டு விஷயம். அதில் திடீர்னு எல்லா செருப்புலையும் ஒரே எல்லார் வீட்டுக்கும் எதுக்கு ஒரு சிலிப்பு இல்லை அவருக்கு என்னென்னா இல்லை அதுதான் எந்த இடம் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு இது குறும்படம் சரிங்களா. இப்போ காலம் மாறுதல் நம்ம சொல்கிறோம். இப்போ இவனுக்கு இந்த ஒரு தெருவில்
இவ்வளோ வருஷம் போராடி ஒருத்தனுடைய காலுக்கு இப்போ தான் பூட்டு கிடச்சிருக்கு. ஏன்னா அவனுடைய அதிகாரம், அது எதிர்க்க முடியாத காரணத்தில் அது கிடைச்சிது. காலமாக இவனுடைய போராட்டத்தின் மூலம் இவன் கொடுத்த தைரியத்தின் மூலம் இவனுக்கு பின்னால் எல்லாரும் போனதுனால ஒவ்வொரு வீட்டுக்காக செருப்பு வருது. இதை சொல்லணும்னா நமக்கு வந்து 1.5 மணி நேரம் தனியாக ரொம்ப அருமையான விஷயம் தான். பட் எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தது. ஒரே ஒரு செருப்பு இருந்துச்சு ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கு. இல்லை ஆமாம், அப்படி தானே ஷார்ட் இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கு எதுக்கும் ஒரு செருப்பு இருக்கும். ஆமாம் அதுதானே. இப்போ வந்துச்சுன்னா நம்ம தெருவுக்கு எல்லாத்துக்குமே வரணும். ஒரு மாற்றம் வந்துச்சு. ஒரு வீட்டுக்கு எதுக்கு ஒரு செருப்பு, அது திடீர்னு எனக்கு ரொம்ப யூனிஃபார்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டூ மச் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. அதுதான், அது வந்து நிஜம் கிடையாது. இப்போ அது ஒரு நிஜமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு செருப்பு போதுமா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இது வந்து அது கொஞ்சம் கற்பனையான ஒரு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது நிஜம் கிடையாது. அது திடீர்னு எனக்கு அது அங்கே ஒர்க் பண்ணல. அதுதான் எதிர ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்னதாக நம்ம சொல்லி எனக்கு ஒரு காட்சியில் வந்து அந்த கோயில் சீனில் நீங்கள் போகும்போது முள் குத்திரும். அந்த காட்சி எனக்கு அவ்வளோ திடீர்னு எனக்கு அவ்வளோ தூரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு கால் மரத்து போயிடும். இன்ஃபேக்ட் காலில் உள்ளது சீவி தூக்கி போடுறதுலாம் இருக்கும். ஸோ மறுபடியும் அங்கே ஒரு முள் குத்தணும் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, இப்பயும் ஒரு வாட்டி குத்திச்சா, எப்போதும் குத்துறது ஒரு வாட்டி குத்திக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சா? இல்லை, முள் வந்து எப்போ குத்தினாலும் வலிக்கும். பொதுவாக எப்போ குத்தினாலும் வலிக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அந்த வலி இருக்காது. ரத்தம் வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு பழகிடுச்சு. ஸோ வலி வந்து இருக்கும் கண்டிப்பாக, எப்போ குத்தினாலும் இருக்கும்ல, அந்த வலி தான் அது. அந்த காட்சியில் அந்த முள் குத்துற சீன் தான் நல்லா இருக்கணும் உங்களுக்கும் தோணுச்சா? அந்த கோயில் ஆமாம், கண்டிப்பாக தோணுச்சு. அது பார்க்கணும் மக்கள். அந்த ஒரு காட்சி, இந்த சீன் வரத்துக்கு முன்னாடி அது ஒரு அந்த சீன், அந்த செப்பல் திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண சீன் மாதிரி தெரியும். அந்த செப்பல் எடுத்து அந்த கோவம் வரத்துக்கான ஒரு மோட்டிவ் தான் அந்த காட்சி. திடீர்னு வந்துட்டு உடனே வந்து செப்பல் நிறைய வலியுறுத்திட்டு இருக்கும் கதையில். செருப்பு இல்லை, அவர் காலை சீவுறாரு, குத்துது, அம்மா முள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கதையில் வந்துகிட்டே இருக்கு. வரும்போது திடீர்னு அந்த மறுபடியும் அந்த காட்சியில் முள் குத்துற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இல்லை. எதற்காக என்ன அந்த கோவத்தை காட்டணும். அந்த சீனு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. ஆமாம், அந்த சீன் வரத்துக்கான ஒரு தொடர்ச்சியான சீன் தான் அது. திடீர்னு அந்த செப்பல் திடீர்னு வந்து ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது பண்ணியிருந்தாருன்னா அந்த சீன் உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்காது. அந்த எதாச்சும் அந்த கோயில் பக்கம் வர்றப்ப முள் குத்தணுன்னா அந்த வலி பட்டவொன்னா அவங்க பார்க்குறப்ப அவங்கன்னா அந்த மேல் ஜாதி மக்கள்லாம் இதுக்கு செப்பல் போட்டிருக்காங்க, நம்ம போடலையே அந்த கோவத்தை, அதுக்காக ஒரு ரைட். எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அதாவது இந்த ட்ரான்சிஷன்ஸ் ஒரு இடத்துல ஒரு டிசால்வ் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு வாட்டர் டிசால்வ். கனவு முடிச்சு எழும்போது, இந்த செருப்பு முடிஞ்ச ஒரு கனவு எழும்போது சொல். அது எதனால் அதை பயன்படுத்தியிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? How did it work with you? அதுக்கும் உங்கள் கதைக்கும் எப்படி? அதுலேருந்து கனவுலேருந்து இப்போ நிஜத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒன்று அங்கே எப்பயுமே தேவைப்படும். இல்லை, கனவுலேருந்து நினைவுகள் வர்றதுக்காக அந்த ஒரு அலை யூஸ் பண்ணும். ஒரு கனவு அலைகள் நிஜத்துக்கு வரான்ட்டு. நீங்கள் பயன்படுத்தி இந்த டிசால்வ்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கட்டாயம் தேவைன்னு நினச்சி தான் நான் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் சொன்ன. இல்லை, எனக்கு சில இடங்களில் ஏன் டிசால்வ் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த டிசால்வ் வந்து அவ்வளோ இல்லாமல் கட்டுக்காட்டே போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சில இடங்களில். அதனால் கேட்குறேன். சரியாக இருக்குன்னு தோணுச்சு. அந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தோணுனால தான் பண்ணியிருக்கேன். டிசால்வ் பண்ணுறப்ப குறும்படத்துக்கு டிசால்வ் பண்ணுறப்ப சீக்கிரமாக மூவ் பண்ணலாம். கட்டு பண்ணால் ரொம்ப அந்த டைம் இது தெரியாது. டைம் ஆகிறதுக்கு இன்னும் சில ஷார்ட்டுங்கள்லாம் வச்சா தான் அந்த கண்டினியூட்டியாக கரெக்டாக இருக்கும். டிசால்வ் பண்ணுறப்போ உடனே போயிடலாம். டிசால்வ் கூட இப்போ ஒரு காலத்தை கடக்கிறது தான் டிசால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கட்டுனுங்கிறத இப்போ இங்கேருந்து காலம் கடத்துறதுக்கான ஒரு இதுதான் கருவி தான் வந்து டிசால்வ். குறிப்பாக அந்த ஸ்ட்ரீட்டோடைய ஃப்ளாஷ்பேக்கோடைய டிசால்வ் ட்ரான்சிஷன் அவ்வளோ பொருத்தமாக இல்லையோன்னு தோணுச்சு எனக்கு. அதாவது அந்த எடிட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த ஷார்ட் இன்னும் சரியான ஷார்ட்டாக வச்சுருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மார்ஃபிங் மாதிரி பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த பழைய ஸ்ட்ரீட்டுக்கும் புது ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு வித்தியாசங்கள் பார்க்கும்போது அப்படி தானே? இல்லை, என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. 2 ஸ்ட்ரீட் இருந்துச்சு இல்லையா? பழைய அவர் யோசிச்சு பாரு ஃப்ளாஷ்பேக். அது 2க்கும் ஒரு டிசால்வ் இருந்துச்சு இல்லையா? அந்த டிசால்வ் வந்து கரெக்டாக அந்த 2 சீனும் சரியாக உட்காராத மாதிரி தோணுச்சு எனக்கு. இல்லை, இப்போ அது ரெண்டையுமே நம்ம கடத்துறது வாய்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுடைய தொடக்கமும் இல்லை, ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நடக்கிறதுக்கான வலது பக்கம் இருக்கிற வீடுகள், இடது பக்கம் இருக்கிற வீடுகள் ரெண்டுமே
ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பயன்படுத்தியிருப்போம். பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஒன்றுக்கு ஒன்று. வாய்ஸ் தான், அந்த குரல் தான் அந்த காலம் கடத்தி. இல்லை இன்னும் ஒரு முறை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அந்த டிசால்வ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அதில் ஏதோ ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன ஒரு ஏன் திடீர்னு இங்கே ஒரு ஜம்ப் இருந்த மாதிரி இருந்தது. ஜம்ப் கிடையாது, ஜம்ப்ங்கிற தப்பான வார்த்தை, சேரலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த எஃபெக்ட் கரெக்டாக உட்காரலையோ அப்படி தோணுச்சு. உங்கள் எடிட்டர் வந்திருந்தால் அவர்கிட்ட கேட்டுக்கணும்னு நினச்சேன், பட் அவர் வரல. அதை தவிர எனக்கு ஐ தாட் அந்த இந்த ஷாட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசும்போது அவருடைய 2 அந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். தோல் பின்னாடி ஒரு பேக் ஷாட் வந்து நிறைய பயன்படுத்தியிருந்தீங்க படத்தில். வாஸ் இட் ஆன் பர்பஸ்? அதாவது ஒருத்தர் போகும்போது அவர் ஃப்ளாட் கேமரா ஃப்ளாட் ஆன், அவருடைய ஷோல்டர்ஸ் அவர் இங்கேருந்து போகிற மாதிரி. என்னென்னா அவரோட இதுக்கு குறும்படம் நம்ம லைஃப்பில் நடக்கிற உண்மையான சமூகம், அதை மக்கள் நம்ம பார்க்குறப்ப, நம்ம காட்சிப்படுத்துகிறப்ப அந்த மக்களுக்கு போய் சேரணும். அந்த ஒரு கதை எந்த கதாபாத்திரமும் இருக்கோ அந்த கதாபாத்திரத்தோடு நம்ம போய் பண்ணால் மக்களுக்கு ஸோ அந்த அந்த பின்னாடி போகிறது வந்து அவரோட தொடர்ந்து போகிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆடியன்ஸாக தொடர்ந்து அவர் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின மாதிரி இல்லை. ஏன்னா இந்த குறும்படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னோடனே நான் இது பண்ணது, இந்த படத்தை நான் ஹேண்டில் ஷாட்டு தான் அதிகமாக எடுப்பேன்னு நான் இது முடிவு பண்ணேன். அழகெல்லாம் ஸ்டாண்ட் வச்சு எடுத்து ரொம்ப அழகெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த கதையோடு நம்ம மூவ் பண்ணி ஹேண்டில் ஷாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாட்டுமே ஹேண்டில் ஷாட்டாக தான் இருக்கும். இப்போ ஹீரோ ஓடுறான்னா அவர் பின்னாடி கேமரா ஓடும், ஹீரோ நடக்கிறான்னா அவர் பின்னாடி நடந்து போகும், அவர் பின்னாடி எந்த கதாபாத்திரம் இருக்கோ அந்த கதாபாத்திரத்தோட கேமரா போகும். அதனால தான் இந்த குறும்படம் பார்க்குறப்ப யதார்த்தத்தை இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோட கருத்து. அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த கால்கள் மட்டும் வந்து போகிற சீன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒரு ஃபிக்ஸ் ஷாட்டில் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த அப்பாவோடைய கால், அதுக்கப்புறம் அம்மா வந்து போகிற கால், அப்புறம் அண்ணன் தங்கச்சி வந்து போகிற மாதிரி, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க தெரியவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் போகும்போது தெரிஞ்சாங்க. ஸோ அது ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளோ பர்டிகுலராக சொல்லி பாராட்டுறப்ப எங்களுக்கே இப்போ பெருமையாக இருக்குது அந்த ஷாட் எடுத்தது. இல்லை, ஏன்னா உங்களுடைய கதையே வந்து செருப்பு போடுறதை பற்றி, கால்கள் பற்றி. ஸோ அந்த சமயத்தில் எல்லா கதாபாத்திரம் ஷார்ட் செப்பலோட முதல் இது அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது எல்லாருமே அவங்களை கால்கள் வச்சு நீங்கள் அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப அருமையான சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் தேர்வாயிருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன மாதிரி, அதாவது வெற்றி அடையும் போது என்ன மாதிரி திரைப்படம் பண்ணணும்னு ஆசையில் இருக்கீங்க? குறும்படம் திரைப்படம் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுதான் நான் நம்புகிறேன். ரெண்டும் ஆனால் வந்து உலக படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும், ரெண்டும் ஒன்றா இருக்கும். இலக்கியமும் திரைப்படங்களும் குறும்படங்கள் எல்லாம் ஒரே அலைவரிசையில் இருக்கும். நம்ம தமிழ் சூழல் அப்படி கிடையாது. இப்போ தமிழ் சூழலில் ஆனால் நல்ல மாற்றங்கள் வந்து நம்ம நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் என்னுடைய தான் இப்போ போன தடவை நான் சொன்ன மாதிரி ஓடாத கெட்ட படம் வேண்டாம், ஓடாத நல்ல படம் வேண்டாம், ஓடுற கெட்ட படம் வேண்டாம், ஓடுற நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான கதையும் அதுக்கான விஷயங்களும் அதுக்கான மெனக்கடலும் இருக்கும். நான் சரி, உங்கள் டீம் இதே டீமாக தான் இருக்குங்களா இல்லை டீம் மாற்றுவீங்களா? கட்டாயம் இதே டீமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு படம் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, அதுக்கான விஷயங்கள் எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து கிட்டத்தட்ட நான் இவங்களுடைய ஒர்க் பண்ணது எனக்கு சந்தோஷமான விஷயம். நீங்கள் எதுவுமே கமிட்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் சொல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாரு. என்ன படம்னு கேட்டால் நல்ல படமாக இருக்குன்ட்டாரு, எந்த ஜானர்னு கூட சொல்லலை. இதே டீமாக இருந்தால் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்றாரு. இது ஏதோ ஒரு பெரிய இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். நான் ஏதோ முதல் திறமை வந்துச்சுங்க. இல்லை நான் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இப்படி தான் சொல்லிட்டு இப்போ நாளைக்கு அது நான் தவறாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம் அவ்வளோதான். எவ்வளோ வெற்றி பெறுவார் கரெக்டாக சொல்கிறாருங்க, அனுபவம் பேசுது. சின்ன பையன் நினச்சிங்க நீங்கள். இல்லை, அதான் சொல்லுவேன், வயசு வேறு அனுபவங்கிறது வேறு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசினது. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல சில விஷயங்கள் கூட நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய தரப்பில் இருந்து அதை எப்படி சரியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ சிறப்பாக வந்து எங்கள்கிட்ட உள்ள விஷயங்களை நீங்கள் கேட்குற கேள்வியின் மூலம் தான் நான் வந்து பதில் சரியாக வர முடியும். சரியாக எங்களை வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் கேப்டன் டிவிக்கும் கனவு பெற்றிருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாளைக்கு மறுபடியும் போட்டி ஆரம்பிக்கும். இன்னும் 5 குறும்படங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறும்படத்தையும் பார்த்துட்டு ஓட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடித்த ரொம்ப அழகாக அருமையாக யார் முயற்சி எடுத்து குறும்படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணால் தான் அவங்க தேர்வாகுவாங்க. அதனால் கட்டாயமாக அந்த ஓட் பண்ணுற கோட்டில் நல்லா கேட்டு வச்சுட்டு ஓட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி இதே சோஃபாவில் அடுத்த போட்டியாளர்கள் நம்ம சந்திக்கிற வரைக்கும், நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அந்த உயிர் உனக்கு தான். சவால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் சவாலை நான் ஏற்றுக்கிறேன். ஏ டார்லிங், யா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் பேசிட்டு நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ஷோ கன்ஃபார்ம். ரெடியாக வில் கால் யூ பேக்.